விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் கிரகம் அடுத்த கிரகம் எது சார்? பொதுவா லக்னத்தை பொறுத்தவரை நான் லக்னாதிபதியினுடைய சிறப்புகளை சொன்னேன். 5ஆம் அதிபதி அவருடைய சிறப்புகள் குருவை பத்தி சொன்னோம். அப்புறம் தானம் தர்மம் செய்த புண்ணியத்தின் பலனா நம்ம செய்த தானம் தர்மம் ஏதோ ஒன்று பெரிய பிரச்சனை வந்துச்சியா, தலைக்கு வந்த பிரச்சனை அப்படியே தலைப்பாக விட போயிடுச்சு. பெரிய சர்ஜரின்னு பயன்படுத்தினாங்க. 4 ஹாஸ்பிட்டல் போனோம், கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியானுனாங்க. சர்ஜரியை பற்றி ஒன்றும் பயம் இல்லை விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அந்த நேரம் படுத்துட்டோம்னா யார் குடும்பத்தை பார்க்குறது? நான் தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் தான் எல்லாம் இருக்கேன். 10 நாள் படுத்தா யாரையா பார்க்குறது? இந்த பயம். இரத்த காயத்தை கண்டு விருச்சிக லக்னக்காரர்கள் ஒருபோதும் கவலைப்பட்டதுக்கு இல்லை. செவ்வாயினுடைய ஆதிக்கம்ங்க. அதனால் இந்த கையில் காயம் போட்டாலும் அப்படியே சுற்றிட்டு அடுத்து சமையல் வேலைக்கு போயிடுவாங்க. ஆண்களாக இருந்தாலும் கூட ஆமாம் நெருப்பு சுட்டுச்சு, என்ன கையகலம் சுட்டுருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த தேவையை நம்ம இல்லைன்னா அந்த இடத்துல யார் செய்யறதுங்கிற மனபயம் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர். அப்ப மனசு திடமா இருக்கணும். 9 கூடைய பாக்யாதிபதி சந்திர பகவான் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அமைப்புகள்ல இருக்கணும். ராசி அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது ராசியா போயிடும் இல்லையா. நான் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அப்படின்னா சந்திரன் நீச்சம் அடைகிறார். அப்ப செவ்வாயினுடைய பலமும் நல்லா இருக்கணும், நீச்ச பங்கத்துல இருக்கணும். பெரும்பான்மையா விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க நீங்க பாருங்க, எல்லாமே ஒரு இண்டிபெண்டா சில விஷயங்களை யோசிச்சாலும் கூட அந்த இடத்துக்குள்ள யாருக்காவது ஒருத்தருக்காக நான் வாழ்றேன், யாருக்காக வாழ்ந்தனோ அவங்க எனக்காக வாழலை, இந்த புலம்பல் ரெண்டுமே இருக்கும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ஒன்று நான் இவங்களுக்காக காலம் முழுசும் வாழ்வேன், நீ தியாகி செலவைக்க போறது கிடையாது. ஒன்று நான் யாருக்காக வாழ்ந்தனோ அவங்க எனக்காக வாழலை, எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுத்துருது. இது ரெண்டை தாண்டி விருச்சிக லக்னக்காரர்கள் பெரும்பான்மையா வாழ்க்கையில நிம்மதி அடைவதே கிடையாது. ஆனா அந்த சந்திரன் சில அம்சங்களை நல்ல இடங்களில் இருந்தால் விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் யாரையும் நான் எதிர்பார்க்கிறேன் போடா அப்படின்ற ஒரு தைரியம் வரும், இல்லைன்னா எதிர்பார்த்து ஏமாற்றம் வரும். சந்திரன் பலமாக இருந்தால் தாயினுடைய உறவு சரியாக இருக்கும், இல்லைன்னா தாயே எதிரியா மாறும். சந்திரன் சமமான அமைப்புகள் இருந்தால் நல்ல போஜனம், நல்ல சாப்பாடு, நல்ல உறக்கம், தூக்கம், நிம்மதியான உடம்பு, குளிர்ச்சியான தேகம் கிடைக்கும். இல்லைன்னா உஷ்ண உடம்பு, கோபத்தால டென்ஷன், பிபி, சுகர் மாத்திரை அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி விருச்சிக லக்னக்காரர்கள் பாடாப்படுவாங்க. சந்திரனுடைய பலம் என்பது விருச்சிகத்திற்கு பூர்வ புண்ணிய பாக்கியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நல்லா இருக்கணும். அவர் நல்லா இருந்தா தான் அவங்க வாழ்க்கையில சிறப்பான ஒரு அம்சங்கள் இருக்கும்.